கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரி சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ரெகபத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வேளையிலே உங்களுக்கு விலாசம் அங்கே அந்த ஸ்க்ரீனில் வரும். அந்த ஸ்க்ரீனில் வருகிற விலாசத்திலே நீங்கள் வியாசார்படி பகுதியும் பெரம்பூர் பகுதியிலே வேறு எந்த சபைக்கு போகாதால் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களோடு இணைந்து ஆராதனை கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். உங்களுக்கு வருகிற அந்த ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை நீங்கள் சொல்லலாம். ஜெப குறிப்புகளை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆவலோடு காத்து கொண்டிருக்கோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒருவேளை நேற்று எங்களை ஆசீர்வதிக்கவில்லையா, கடந்த நாட்கள் எங்களை ஆஸ்வதிக்கவில்லையா, ஒருவேளை எங்களுக்கு போன வருஷம் நாங்கள் பிறந்த நாளிலிருந்து எங்களை ஆஸ்வதிக்கவில்லையா, அது என்ன இன்று முதல் எங்களை ஆஸ்வதிப்பார் என்று ஆண்டவர் எங்களை வாக்கு பண்ணுகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது மிக கவனமாய் கேட்கும்படி மிக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆகாய் என்ற தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்த தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ. இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருகிறதுனா, இதெல்லாம் நமக்கு கனி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனி கொடுக்கலைன்ற அந்த விஷயம் ஒன்று இருக்கும். நிறைய நாட்கள், நிறைய வருஷங்கள், நிறைய நாட்கள் நீங்கள் காத்து கொண்டதுக்காக, இது என்னப்பா இவ்வளோ வருஷம் ஜெபம் பண்ணேன், இவ்வளோ நாட்கள் ஜெபம் பண்ணேன், இப்படி உபவாசம் பண்ணேன், இப்படி ஸ்தோத்திர பலி சொன்னேன், இந்த மாதிரி நான் ஊழியத்தில் கொடுத்தேன் செஞ்சேன், ஆனால் என்ன ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இவையெல்லாம் பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த காலங்களிலே நீங்கள் நடந்த விஷயங்களும் முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். பழையவைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டு இருந்தது, கொடுத்தது, இதை செய்தேன், அதை செய்தேன், எனக்கு எதுவுமே பலன் கொடுக்கவில்லை என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளெல்லாம் நீங்கள் மறந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பலனை கொடுக்கும்படியாக இன்று முதல் உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் உங்களை அவர் ஆஸ்வதிப்பார். உங்களை விசேஷமாக இன்று முதல் ஆஸ்வதிப்பார். நீங்கள் இன்று முதல் இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த நாளிலிருந்து உங்களை ஆஸ்வதிப்பார். பழைய காரியங்களை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. பழைய துக்கங்களையோ அல்லது பழைய இழப்புகளையோ பழைய நஷ்டங்களை குறித்து யோசிக்காதீங்க. நான் வைத்த மரம் கனி கொடுக்கவில்லை, நான் நட்ட செடி எனக்கு கனி கொடுக்கவில்லை, நான் வளர்த்த பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை, நான் ஆரம்பித்த தொழில் எனக்கு முன்னேற்றம் கொடுக்கவில்லை, நான் உருவாக்கின கம்பெனி எனக்கு பலன் கொடுக்கவில்லை, அல்லது நான் அந்த கம்பெனிக்குள்ளே சென்ற அந்த கம்பெனியில் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இது எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு வித்தியாசமாக இன்று முதல் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பார். சகலத்தையும் உங்களுக்கு அவர் திருப்பி கொடுக்க வல்லவர். இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பார். இதுவரை நடந்த தோல்விகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நஷ்டங்கள் நினைத்து கலங்காதீங்க. எதை நினைச்சு கலங்காதீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இப்பொழுது இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் நிறைய யோசித்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்தது, அதில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இப்போ நடந்து கொண்டிருக்கிற, இப்போ நடந்து முடிந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது முதல்ல செய்த அற்புதத்தை பெரிதாய் செய்தவர் இதிலையும் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அதை நீங்கள் ரொம்ப ஒரு உறுதியாக நீங்கள் நம்ப வேண்டும். இந்த உறுதியாக நீங்கள் பற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணுறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 21-22 இப்படியே சொல்லுகிறது, நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி, 22ஆம் வசனம் சொல்லுகிற, ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தின் அதன் ஏறிவர்களுடைய கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடும் அவைகள் மேல் ஏறிவர்களோடும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரத்தில் பட்டயத்தினால் விழுவார்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு தலைவனாக உன்னை நினைத்து உன்னை நான் ஆசீர்வதித்த காரியத்தில் நீ எந்த பலத்தோடு இருந்தாலும் உனக்காக வானத்தை பூமியை என்ன பண்ணுவேன்னா அசைய பண்ணி உன்னுடைய காரியங்களுக்காக உன் ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற ராஜ்யத்தை நான் கவிழ்த்து உன்னோடு யுத்தம் பண்ணவர்களை நான் பட்டயத்தினால் அழித்து உன்னோடு யுத்தம் பண்ண பட்டயத்தால் அழித்து நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஜனத்துக்கு முன்பதாக, உனக்கு எதிராக எழும்பி பேசுகிற வாய்களுக்கு முன்பதாக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்பி புலம்பி உன்னை சபிக்கிற ஆவிகள் முன்பதாக கர்த்தர் உன்னை என்ன பண்ண போகிறாரா, அவங்களுக்கு முன்பதாக உனக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை இன்று முதல் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. உங்கள் விளைச்சலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் விதைத்த பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருக்காக நீங்கள் ஓடின ஓட்டத்தினுடைய பலனை இன்று முதல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். என்னாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24-26 பார்க்கும் பொழுது, அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும் பொழுது வியக்கத்தக்கதான வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லா காரியத்திலும் அவர்கள் தேவனை விட்டு விலகி, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் அவரை நினைத்து ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க மோசே இடத்திலே, மோசே நான் இன்று முதல் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், இந்த வார்த்தை அவர்கள் சொல்ல பொழுது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும் என்று சொல்லி மோசே மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை 24, 25, 26 வாசிக்கிற என்னாகும் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்கப்படும் உண்மையில் கிருபையை இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார் என்பதை, இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனம் சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்த எல்லா பிரச்சனைகள் மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களது எல்லா குழப்பங்களும் மாறிடுச்சு. நெடுநாளாய் அவர்கள் முணுமுணுத்த காரியங்கள் முடிவு வருகிறது. நெடுநாளாய் பிரயாசப்பட்டதெல்லாம் முடிவு வருகிறது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நேரத்திலிருந்து ஆண்டவராகி கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் நிந்தைகள் மாறிவிட்டது. அவர்களுக்கு நெடுநாளாய் பிரயாசப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஐயோ இல்லையே இல்லை என்று சொன்ன கூக்குரல் சத்தம் அமைதலாய் மாறினது. ஆண்டவருக்கு அப்படிதான் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். கர்த்தர் உங்களை கைவிட மோசே மூலமாக சொல்லப்பட்ட இந்த 3 வாக்குதத்த வார்த்தையாக ஆசீர்வாதங்கள் உங்கள் சரசிலே வந்து இறங்குகிறது. உங்களை ஆண்டவராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படும் கலங்க வேண்டாம். எனக்கு பிரியமான 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இதில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றும் சம்பூர்ணமாக இருக்கப்படி, எல்லாவற்றும் சம்பூர்ணமாக இருக்கப்படி, அது மாத்திரமல்ல நற்கிரியையை பெருகவும் அது உங்களுக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறும்படி, இன்றைக்கு பெற்றாலும் அது சம்பூர்ணம் தான். இந்த வார்த்தை நீங்கள் எப்போ படித்தாலும் அது இன்று முதல் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இன்று முதல் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். என்னுடைய தேவன் இன்றைக்கு எனக்கு சம்பூர்ணத்தை கொடுப்பார், இன்றைக்கு கிருபையை பெருக செய்வார், இன்றைக்கு சம்பூர்ணத்தை கொடுப்பார், இன்றைக்கு எனக்கு கிருபை பெருக செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும். நீங்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் இருப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு குறைய வராதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஆசீர்வாத எல்லைகள் மிகவும் பெருக போகிறது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பதினால், கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பதினால் என்ற தலைப்பில் ஒரு 4 காரியத்தை நான் உங்களோட பேச போகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக வேலையை நடத்துங்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேலையை நடத்துங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியே சொல்வது, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாத்தின் குமாரனாகிய யோசுவா என பிரதான ஆசாரியனை திடன்கொள், தேசத்தின் ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். நீங்கள் தைரியமுள்ளவர்களாக கொடுக்கப்பட்ட வேலையை, பணியை, தொழிலை, காரியத்தை தேவனுக்கு முன்பாக நீங்கள் தைரியமாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் ஒரு சோம்பேறியாக, நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாதவர்களாக, நீங்கள் வேலைக்கு போகாமலே அல்லது தொழில் செய்யாமலே அல்லது நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் பொறுப்பில்லாதவர்களாக, அசட்டை பண்ணுவர்களாக நீங்கள்
இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் பெற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொண்டு நீங்கள் வேலையை நடப்பீங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் கவனமாக செய்யுங்க, கொடுக்கப்பட்ட காரியத்தை ஒரு பொறுப்பாக நீங்கள் செய்து பாருங்க. அந்த செய்யும் பொழுது, ஜெபத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை கனப்படுத்துவேன், உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். நீங்கள் வேலையே செய்யாமல், வேலையே போகாமல் நீங்கள் எதையாவது பெறலாம் என்று உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீங்கள் தேவனுக்கு முன்பாக பக்தி உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, நீங்கள் வேலையும் தொழிலில் கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஜெபிங்க நாங்கள் பாஸ் பண்ணுறோம் என்று. என்ன ஜெபித்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தால் தான் ஜெயம் வரும். படிப்பிலே நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையாக படிப்பீங்கன்னு சொன்னால் பரலோக தேவன் பார்த்து என் பிள்ளைங்க கவனமாக படிக்கிறாங்க என்று சொல்லி பார்த்து உங்கள் படிப்புக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நம்ம வேலை செய்வோம் வந்து, வேலை செய்யும் பொழுது, அந்த வேலையை நடப்பிக்கும் பொழுது, அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். உபாகம் புஸ்தகம் 28 அதிகாரம் 8 வசனம் இப்படியே சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சங்களும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார், உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் உன் களஞ்சங்களும் நீ கையிடும் வேலையில் எல்லாவற்றிலும் நீ வேலை செய், உன்னுடைய தொழிலை செய், உன் காரியத்தை செய், நீ சோம்பேறியா இருக்காத, உன்னுடைய ஜாக்கிரதையா நீ விழித்திருந்து வேலை செய், ஜாக்கிரதையா உன் தொழிலை செய், ஜாக்கிரதையா நீ கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய். அப்படி செய்யும் பொழுது நீ அந்த பலனை பார்க்க முடியும், அந்த களஞ்சியத்தின் பலனை பார்க்க, அந்த களஞ்சியத்தில் ஒரு நன்மையை பார்க்க முடியாது, நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது கர்த்தர் அந்த களஞ்சியத்தில், ஒருவேளை நீ உழைத்து உனக்கு ஒரு சில காரியங்கள் கிடைக்கலாம் கூட, உன் உழைப்பை பார்த்து அது விளையாததை கூட விளைய பண்ணி உனக்கு நன்மையை கொடுக்க முடியும். அந்த தேசத்திலே நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது உன் வேலையை நடப்பி என்று கர்த்தர் சொல்றார். உன் வேலையை நடத்து, உன் வேலையை நடத்துங்க, உன் காரியத்தை செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், ஆகாய் 2 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவி உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். எந்த சூழ்நிலைக்கும் எதற்கும் பயப்படாதீங்க. முதல்ல நீங்கள் வேலையை நடத்தணும். ரெண்டாவது, நீங்கள் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட நன்மையை நடக்காது. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, கடனை பார்த்து பயப்படாதீங்க. நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை ஒரு பயத்துக்குள்ளே கொண்டு போகும். சில மனுஷரை பார்த்தா பயப்படுவோம், ஒளிஞ்சிருப்போம். சில பிரச்சனைகள் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையே பேசி 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 பயந்து பயந்து அதிலேயே இருந்திருப்போம். தோல்வி ஒரு முறை 2 முறை வந்திருக்கும், அடுத்த முறை தோல்வி வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து கொண்டிருப்போம். கடன் நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு கடன் ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இவைகளிலிருந்து நீங்கள் பயப்படாதீங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் பயப்படாதீங்க, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குப்படார். நீங்கள் பயந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் பயப்படாமல் தேவனை நோக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், எதுக்கு பயப்படாத, எந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையில பயப்படாமல் இருக்கலாம். அவர் ஏன் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடைய தாசன், என்னுடைய மகன், என்னுடைய மகள். எதுக்கு பயப்படுற, எந்த விஷயத்துக்கு பயப்படுற? ஒருவேளை இந்த பிரச்சனை சொன்ன சூழ்நிலைகள், மனுஷன், பிரச்சனை, தோல்வி, கடன் இவைகள் உன்னை நெருக்கும் பொழுது நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவா என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவர் இதிலிருந்து உன்னை மீட்டுக்கொள்வார். எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டுக்கொள்ள வல்லவர் உன்னோடு இருக்கிறார். அவர் இன்று முதல் ஆஸ்வதிப்பார். எந்த மனுஷனுடைய கையிலிருந்தும் மீட்டுக்கொள்ள வல்லவர் இருக்கிறார், அவர் இன்று முதல் ஆஸ்வதிப்பார். எந்த பிரச்சனை மீட்டுக்கொள்ள வல்லவர் உன்னோடு இருக்கிறார், இன்று முதல் ஆஸ்வதிப்பார். எந்த தோல்வியும் வெற்றியை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், இன்று முதல் ஆஸ்வதிப்பார். கடன்கள் எவ்வளவா இருந்தாலும் ஐஸ்வர்ய சமருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதுமில்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிறது. நீ பயப்படாத. ஒருவேளை வெறும் தண்ணீர் வந்து வச்சது, அந்த தண்ணீரை எப்படி கடந்து போவேன், அங்கே உன் கூட அவர் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆறுகள் கடக்கும் பொழுது அவர்கள் உண்மையில் புரளுவதில்லை. புரண்டு வருகிற ஆறு அப்படியே அடித்து கொண்டு போகிற அளவுக்கு வந்தாலும் அது உன்னை டச் பண்ணாம நீ அதுல இருந்து கடந்து போகிறதுக்கு உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கார். அது மாத்திரமில்லை, நீ அக்னி நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. ஹல்லேலூயா. நீ அக்னியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். நீ அக்னியிலே நடந்து போகிற சூழ்நிலை, அந்த பிரச்சனை நடந்து போகிற சூழ்நிலை இருந்தாலும் அது உன்னை ஒன்று சேதப்படுத்தது. அக்னி ஜுவாலை, அந்த அக்னியுடைய அந்த விதமான அனல் காற்று கூட படாதபடிக்கு உன்னோடு கூட இருக்கிற சொல்வார், நீ பயப்படாதே, நான் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ எதற்கும் பயப்படாது, எந்த காரியத்தை குறித்து பயப்படாது. ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்கிறவர், அவர் வல்லவர், அவர் பெரிய காரியம் செய்வார். உன்னை ஆஸ்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஜெபித்து நீங்கள் போராடி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, வார்த்தையை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது உங்களை விடுவிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசி புத்தகம் 1:8 இப்படியா அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ யாரை குறித்து பயப்படாத, அவங்க குறித்து பயப்படாத. ஏன்னா உன்னை காக்கிற தேவன், உன்னை காக்கிறவர், இந்த உலகத்தையே காக்கிற, அண்ட சராசரத்தை காக்கிற சர்வவல்லவராகிய ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அவர் பர்சனலா உங்களோட இருக்கிறேன்னு, நீ பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 4:39-40 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 40 இப்படியே சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், நான் உங்களோடு இருக்கும் பொழுது விசுவாசமற்றவர்கள் போயிட்டீங்களே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் விசுவாசிக்காம போயிட்டீங்க, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? சில நேரங்களில் சில பிரச்சனைகள், சில காற்று வீசும் பொழுது, சில புயல் வரும் பொழுது, சில கடல் கொந்தளிக்கும் பொழுது, கப்பல் தடுமாறும் பொழுது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த நிலையிலும் ஆண்டவர்களை விட்டு போக மாட்டார். ஏனென்றால் அவர் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பார். அந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்கி, அந்த கடல் அழகாக அமைதியான பிறகு அவர் சொல்றாரு, ஏன் பயந்தீங்க, நான் உங்களோடு இருக்கிறேனே, இன்றைக்கும் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன், இனி ஒரு நாட்டில் இருப்பேன், எப்பொழுது இருப்பேன், இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது நான் ஆண்டு உங்களை வாக்கு பண்ணுற வார்த்தை, நீங்கள் வேலையை நடத்துங்கள். 2வது, நீங்கள் பயப்படாதீங்கள், ஆண்டவர்களோடு பேசுவார். 3வது, சமாதானத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டுவார். ஆகாயின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:9 இப்படியே சொல்வது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இந்த பிந்தி வருகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், அதில் சமாதானமாக இருக்கும். முந்தி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் நீங்கள் சமாதானமற்றவர்களாக, சந்தோஷம் இல்லாதவர்களாக, ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் குழம்பி போயிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த பிந்தி வருகிற நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும் பொழுது, பிந்தி வருகிற நல்ல நன்மைகளை பெறும் பொழுது, அது சமாதானம் உள்ளதாக உங்கள் இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனால் பிந்தி வருகிற ஆசீர்வாதத்தில் தேவனுடைய மகிமை எப்படி இருக்குன்னா, அது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறார். முந்தின காரியங்களை குறித்து, முந்தின இதை செஞ்ச, அதை பண்ண, அதை செஞ்ச, முந்தின இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அப்படி நினையாம இனி வரும் ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அது சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர் இருக்கார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் நிருபம் 16:20 இப்படி சொல்லுது, சமாதான தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் காலை கீழே போட்டு நசுக்கப்படுவார். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு வரும் பொழுது, சீக்கிரமாக தேவனுடைய சமாதானம் இறங்கி வரும்போது, அந்த முந்தினம் பிந்தின ஆசீர்வாதத்துக்கு வித்தியாசம் காண்போடு இந்த பிந்தி வருகிற நன்மையிலே உங்களுக்கு எதிராக எழும்புகிற சாத்தானை சீக்கிரமாக கர்த்தர் நசிக்கப்படுவார். ரோமர் 16:20 எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரம் எனக்கு பிரியமானவர்களே, யோவான் 20:19 இப்படியாய் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளை சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். முந்தி இயேசு உயிரோடு ஊழியம் செய்த நாட்களில் இருந்த சமாதானத்தை பார்க்கலாம், அவர் பிந்தி உயிரோடு எழுந்து
ஜனங்கள் மத்தியிலே அவர் கொடுத்த சீஷர் மத்தியிலே கடந்து போய் பேசின அந்த வல்லமை பெரிதார்ந்து அவர் சொன்னார், நடுவில் நின்று சமாதானம் என்று சொன்னார். இயேசு முந்தினிருந்த அந்த மகிமை பார்க்கலும் பிந்தி அவர் உயிரோடு எழுந்த அந்த மகிமை மிக பெரிதாக இருந்து அது எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்தது. உங்களுக்கு நீங்கள் சமாதானம் கொடுக்கும். உயிரோடு எழுந்த இயேசுவின் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உயிரோடு எழுந்த இயேசுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உயிரோடு எழுந்த அந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஒருவேளை சமாதானமற்றவர்களாக ஏதோ ஒரு இடத்துல சஞ்சலத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, கவலையோடு, ஏதோ ஒரு புலம்பலோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன். அது என்னுடையது. அது ஒருவனும் அதை உங்களிடத்து பறித்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் சமாதானத்தை உங்களுக்கு கட்டிடுகிறார். இன்று முதல் ஆஸ்வதிக்கிற தேவன் சமாதானத்தை உங்களுக்கு கட்டிடுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியே என் கற்பனைகளை கவனித்தபடியினால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கற்பனை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம் நதியைப் போல, நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். ஆண்டவருடைய சமாதானம் மிக பெரியது. அவருடைய கற்பனை கைக்கொள்ளுங்க. அவர் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவர். இன்று முதல் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இன்று முதல் கடந்த நாட்களில், நேற்று தினத்தில் நீங்கள் எவ்வளவு சஞ்சலப்பட்டீங்கன்னு தெரியாது. ஆனால் இன்று இந்த வார்த்தை கேட்கிற வழியிலே உங்கள் இருதயத்துக்குள் இன்று முதல் ஆசீர்வாதமும் சமாதானமும் அது பெருகி இருக்க போது நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இன்று முதல் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பிரியமான முத்திரை மோந்திரமாக கர்த்தர் வைப்பார். ஆக தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, சேனையை கர்த்தர் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை முத்திரை மோந்திரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை முத்திரை மோந்திரமாக 2 முத்திரை மோந்திரம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை உயர்த்துவார், கனப்படுத்துவார், முத்திரை மோந்திரமாக வைப்பார். எல்லா ஜனத்துக்கு முன்பதாக எந்தெந்த மனுஷர்கள் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் முன்பதாக ஒரு அடையாளப்படுத்துகிற வண்ணமாக உங்களை முத்திரை மோந்திரமாக வைப்பார். அவர்களை கைவிடவே மாட்டார். எனக்கு பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி குறித்து எல்லாருக்கும் தெரிந்த அநேக செய்திகள் கேட்டிருப்பீங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த அகஸ்து ராஜா என்கிறவன் மனுஷன் அந்த முத்திரை அடையாளத்தை கொடுக்கிறான். செங்கோலையினுடைய அடையாளத்தை காண்பிக்கிறான். அந்த முத்திரை அடையாளம் என்பது தெரியுமா, ராஜா கிட்ட ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் அந்த அடையாளம் கொடுக்கப்படும். ராஜாவுடைய பட்சத்தில் இருந்தால் அடையாளம் கொடுக்கப்படும். அந்த முத்திரையை ஒருத்தர் வாங்கிட்டான முத்திரை எப்படி வேணால் பயன்படுத்தலாம். வஸ்தியை தள்ளி ஆண்டவர் எஸ்தரை அபிஷேகம் பண்ணி ராஜாத்தியாக அலங்கரிக்கிறார். அப்படின்னு சொன்னால் ஆகாதென்று பார்க்கப்படுகிற அந்த எஸ்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு முத்திரை கொடுத்து அவர் அடையாளப்படுத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களையும் தேவன் அடையாளப்படுத்தும்படியாக ஒரு முத்திரையாக கர்த்தர் வைப்பார். எஸ்தரை எண்ணப்படுவதற்கு காரணமே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்து ராஜாவிடத்தில் போகும்போது, ராஜாவுடைய பந்திக்கு நேராக வரும் பொழுது, ராஜாவுக்கு பந்தி விசாரணை செய்யும் பொழுது அந்த முத்திரை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அடையாளப்படுத்துகிற வண்ணமாக, ஜனத்துக்கு அடையாளப்படுத்துகிற வண்ணமாக இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் முத்திரை மோந்திரமாக வைக்க போகிறார். நீங்கள் எல்லா இடத்துல முத்திரை பார்க்க போறீங்க. முத்திரையினுடைய அடையாளத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. எந்தெந்த இடத்துலலாம் உங்களை அற்பமாக என்ன அங்கேயெல்லாம் உங்களை முத்திரை படுத்துகிற வண்ணமாக உங்களை கூப்பிட்டு அடையாளப்படுத்தும்படி, உங்களை திடீரென்று அழைத்து உங்களை கௌரவப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை முத்திரை மோந்திரமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களை உயர்த்தி அவர் கனப்படுத்துவார். சங்கீதம் 23:5 இப்படியா சொல்லுது, என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னில் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி விளைகிறது. மேன்மைப்படுத்துகிற தேவன் சொல்கிறார், உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தமாகும். உன்னை முத்திரை மோந்திரமாக வைப்பேன். எந்த இடத்திலெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னை முத்திரை மோந்திரமாக வைத்து உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். உபாகம் 28:1 நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகள் முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இன்று முதல் உன்னை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை, சோர்ந்து போகாதீர்கள். இந்த வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்ல வேலையை நடப்பியுங்கள். 2வது பயப்படாதீங்கள். 3வது ஆண்டவர் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளிடுவார். 4வது முத்திரை மோந்திரமாக வைப்பார். ஆண்டவர் வார்த்தையின்படியே ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பிரகாரமாய் இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தெய்வமே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்று முதல் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் முந்தினவை நினையாமல், பூர்வமனை சிந்திக்காமல் புதிய காரியத்தை செய்கிற தேவனுடைய மகிமையான வார்த்தை இன்று முதல் இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே இன்றைக்கு ஒரு அற்புத சுதந்திரிக்கட்டும். இந்த நாளில் அற்புத சுதந்திரிக்கின்ற பிள்ளைகள், இந்த வேளையில் அற்புத சுதந்திரிக்கின்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளுடைய இல்லங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை இன்று முதல் உன் தொழில் இன்று முதல் ஆஸ்வதிக்கப்படும். உன் வேலை இன்று முதல் ஆஸ்வதிக்கப்படும். குடும்பம் இன்று முதல் ஆஸ்வதிக்கப்படும். குடும்பத்தின் சமாதானம் இன்று முதல்
சகலத்திலும் இன்று முதல் உன்னை கர்த்தர் வைப்பார், நின்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பார், நீ எல்லா இடங்களிலும் இன்று முதல் உயர்த்தப்படுவாய் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வழியாக எல்லாருடைய இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வழி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக உடைய கரத்தை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.